நமச்சிவாய். வாக்கர்த்தா விவசம்ருக்தௌ வாக்கர்த்தா பதிபக்தையே ஜெகதப்பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வர். இல்லாமல் அம்மையப்பனாக விளங்கக்கூடிய தையல்நாயகி அம்பா சமேத வைத்தீஸ்வர வைத்தியநாத பெருமானுடைய திருவடிகளையும் சொர்ணாம்பிகை அம்பா சமேத பீமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே, ஆவணி மாத ராசி பலன்கள். ஆவணி மாதம் பொதுவாக இந்த ஆவணிங்கிற மாதத்தை கேட்கும்போதே மனசில் ஒரு புத்துணர்ச்சி, ஒரு தெம்பு வந்துடும். காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, வருஷத்தில் 2 மாதங்கள் ஒருத்தருடைய தலையெழுத்து மாறக்கூடிய மாதம். இந்த ஆவணி மாதத்துக்கு என்ன சிறப்புனா, ரொம்ப கஷ்டப்படுறதுக்கு ஒருத்தன் கஷ்டத்தில் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு குடும்பம் கஷ்டப்படுது. ஒரு தனிப்பட்ட நபரோ, அது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், அல்லது அழியாக இருக்கலாம், யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். அல்ல ஒரு குடும்பம் கஷ்டப்படுது, நல்லா வாழ்ந்த குடும்பம், ஒரு பெரிய கௌரவமான குடும்பம், அதெல்லாம் கூட அவங்க எல்லாருமே கூட ஒரு சில நேரங்களில் சிக்கலில் போய் மாட்டிப்பாங்க. நம்ம நிறைய அனுபவத்தில் பார்க்குறோம். பெரிய தொழிலதிபர்களாக இருப்பாங்க, பெரிய கம்பெனி வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க, அல்ல பண்ணையாராக இருப்பாங்க. நல்லா இருந்தது சாமி, நல்லா போய்கிட்டு இருந்ததுங்க, யோகமாக இருந்தது. டெய்லி 100 பேர் 120 பேருக்கு நாங்கள் சாப்பாடு போட்டிருந்தோம் கேன்டீனில் வச்சு, அப்படிலாம் சொல்லுவாங்க. இப்போ அதெல்லாம் கொஞ்சம் நிப்பாட்டி வச்சுருக்கோம், மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வருமானம் இல்லை அப்படின்வாங்க. அப்போது இதை போல் நிறைய கஷ்டத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கூட இந்த ஆவணி பிறந்தா ஒன்று சரியாயிடும். அப்போ இன்னொன்று எப்போ சொல்லுவாங்க, தை பிறந்தா சரியாயிடும். அப்போ இந்த ஒன்று ஆவணி பிறந்தா சரியாகும், அப்படி இல்லாட்டி தை பிறந்தா சரியாயிடும்பா, தை பிறந்திருக்கு வழி பிறக்கும். அதே போல தான் ஆவணி வரட்டும்டா, ஆவணி மாதம் வந்து அவனுக்கு நல்லா இருக்கும்டா அப்படின்னு. அப்படி என்ன சிறப்பு இந்த ஆவணி மாதத்துக்குன்னா, அதுதான் விஷயமே. 12 ராசிக்கும் மேஷத்திலிருந்து மீன ராசி வரலும் நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான். சூரிய பகவான் சிம்மத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய மாதம். புரியுதுங்களா? சூரிய பகவான் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெறக்கூடிய மாதம். சூரியன் வந்து சிம்மத்தில் இருப்பார். சிம்ம ராசிக்கு யாருக்கு சொந்தம்? சூரியனுக்கு சொந்தம். அப்போ அவருடைய வீட்டில் அவர் ஆட்சி பலம் பெறுகின்ற போது இந்த உலகமே சிறப்பாக இருக்கும், இந்த பிரபஞ்சமே சிறப்பாக இருக்கும், விண்ணுலகம் மண்ணுலகம் அனைத்து உலகங்களும் சிறப்பாக இருக்கும். அப்போ அந்த அளவுக்கு சூரியன் சுபத்துவமாக ஆட்சி பலம் பெற்று இந்த ஆவணி மாதத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம், இந்த ஆவணி மாதத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் யோகமான நிறைய அதிர்ஷ்டமான குழந்தைகளாக பிறக்க போகுது. நான் இன்னொரு பதிவில் கூட சொல்கிறது உண்டு, இந்த டெலிவரி டைம் நோட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அதில் லக்னங்கள் குறிப்பது, நாள் குறிப்பது. இப்போ நிறைய பார்த்திங்கன்னா ட்ரீட்மெண்ட்டில் வரக்கூடிய குழந்தைகள் தான் அதிகம். 2.5 லட்சம் 4 லட்சம் செலவு பண்ணி அவங்க தாய்மை பெற்று மகப்பேறு பெற்று டெலிவரி சமயத்தில் போய் கோட்டை விட்டுறாங்க. அது ஒரு 2000 ரூபா செலவானாலும் பரவாயில்ல, நல்ல நேரமாக நல்ல தலையெழுத்தாக அமையணும், நல்ல நட்சத்திரம் தசாபுத்தியாக அமையணும்னு நீங்கள் நினைக்கணும். அப்போ அதை போல் நிறைய கஷ்டங்களில் இருக்கக்கூடிய நபர்கள், பெரிய பெரிய குடும்பங்கள் கூட, பெரிய செல்வந்தர்களாக இருக்கலாம், சாதாரண ஏழ்மையான வறுமையில் இருக்கக்கூடிய குடும்பங்களாக இருக்கலாம், அல்லது ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம். அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் இந்த ஆவணி மாதம் சூரியன் ஆட்சி பலம் பெறுகின்ற காரணத்தினாலே அற்புதமான வாய்ப்பு. குறிப்பாக அரசு அதிகாரிகளுக்கெல்லாம் நல்ல யோகமான நேரம். கஷ்டப்பட்ட ரொம்ப வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க ஜாபில், மேலதிகாரி ரொம்ப என்னை இம்சை பண்ணுறாங்க, என்னை ரொம்ப அமைச்சர் வந்து மினிஸ்டர் வந்து ரொம்ப வச்சு செய்கிறாரு சாமி, என்னால் முடியல, நான் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிக்கிறேன், ஒதுங்கிக்கிறேன். இப்போ நம்ம அங்கங்கே பொங்கி எழறாங்க, நம்ம பார்க்குறோம். இந்த சூரியன் கேது தொடர்பு, இந்த ஆவணி மாதத்தில் சூரியன் கேது தொடர்பு நிறைய விஷயம் வெடித்து வெளியில் வரும்.
இது இன்னொன்று கூட சொல்லலாம், சூரியன் கேது கிரகண தோஷம். சூரியனை மறைக்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குன்னா கேதுவுக்கு தான் இருக்கு. ஊர்ல பழமொழி சொல்லுவாங்க, நிலாவை பாம்பு முழுங்குது அப்படின்னுவாங்க. அது ராகு. நிலாவை பாம்பு முழுங்குது, குழந்தைங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுவாங்க. அப்ப இந்த சந்திரன் ராகு இருந்தாலும் கிரகண தோஷம். அதே போல இங்க சூரியன் கேது மிகப்பெரிய கிரகண தோஷம். அப்ப இந்த கிரகண தோஷம்னா எப்படி, இந்த ஆவணி மாசம் எப்படி அது வேலை செய்யும்னா, அரசு அதிகாரிகள், அரசு பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் அரசாங்கத்துறையின் ரகசியங்கள் எல்லாம் வெடிச்சு வெளியில வரும். அது அரசாங்கத்திற்கு அவயோகமாக அமையும். புரியுதா? இப்போ நம்ம நிறைய அங்கங்கே நியூஸில் பார்க்குறோம், சோசியல் மீடியாவில் பார்க்குறோம். காவல்துறை அதிகாரிகளாக இருக்கலாம், இல்லை மற்ற துறை அதிகாரிகளாக இருக்கலாம். அவங்களால பாதிப்பை தாங்கிக்க முடியாமல் வெளியில் பொங்கிடுறாங்க. அப்போ இப்படியெல்லாம் சூரியன் கேது தொடர்பு. அதே போல் கும்பத்திலே ராகு, கன்னியிலே செவ்வாய், சுக்கிரன் புதன் கடகத்தில் அமைகிறார்கள். சந்திரனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரன் காதல் திருமணங்கள்லாம் நிறைவேறும். முதல் திருமணங்கள், இரண்டாவது திருமணங்கள்லாம் நிறைவேறும். ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே போகலாம். இது ஜென்ரல் டாபிக்ஸ் தான். உங்கள் ராசிக்கு ஸ்பெசிஃபிக்காக என்ன நடக்குங்கிறது 5 நிமிடங்களில் பேசிடலாம். வாருங்கள் பார்க்கலாம். அன்பார்ந்த மீன ராசி அன்பர்களே, ஆவணி மாதம். இந்த ஆவணி மாசத்தை பொறுத்தவரையில் மீன ராசி அன்பர்களே, ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார். பல விஷயங்களை நினைச்ச மாதிரி கொண்டு போக முடியும். பொதுவாகவே இந்த மீனராசி என்பவர்கள் அதிகமாக பதட்டம் அடையக்கூடியவர்கள். இந்த ரேவதியை தவிர இந்த உத்திரட்டாதியும் பூரட்டாதியும் சொல்ல மாளாது. எதுக்கெடுத்தாலும் ஒரு அவசரம், எதிராளி சொல்றத காதலியே வாங்காம இருப்பது, எதுலையும் ஒரு பதட்டம். அப்ப இந்த மாதிரி எல்லாம் பதட்டமாக அவசரமாக இருக்கக்கூடிய மீன ராசி அன்பர்களே, ரேவதிக்கும் அந்த பதட்டம் இருக்கும். ஆனா ஓரளவுக்கு அவங்க அடங்கி போயிடுவாங்க. இப்ப இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம், இந்த பூரட்டாதி 4ஆம் பாதம்லாம் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பதறிய காரியம் சிதறி போகும் என்று சொல்லுவார்கள். அப்ப அதை போல எதையும் நிதானமாக யோசித்து செயல்படுவீர்களேயானால் நிச்சயமா இந்த ஆவணி மாதம் மீன ராசிக்கு நல்ல மாதமாக, ஒரு வளர்ச்சிக்கான மாதமாக, அதிர்ஷ்டமான மாதமாக அமைகிறது. இன்னும் சொல்லப்போனால் மீனராசி அன்பர்களே, உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானுடைய வக்ரம் உங்களுக்கு அந்த ஜன்ம சனியின் தாக்கத்தை குறைக்கும். கார்த்திகை மாதம் வரையிலும் மீனராசிக்கு ஒன்றுமே பண்ணிக்க முடியாது. கார்த்திகை மாதம் வரையிலுமே கூட மீனராசிக்கு அசைச்சிக்கவே முடியாது. நினச்சதெல்லாம் நடக்கும். ஆனால் இப்போ அதை நேர்மையாக, நியாயமாக, உண்மையாக நீங்கள் நடந்து கொள்வீர்களே ஆனால் அப்பத்தான் அடுத்து வரக்கூடிய ஜன்ம சனி உங்களுக்கு நன்மையை செய்யும். அப்போ மீனராசி என்பர்களே, இந்த சனியுடைய வக்ரம் பெற்று அதே சமயத்தில் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் புதன் சுக்கிரன் சேர்க்கை, இவெல்லாம் மீன ராசிக்கு ஆவணி மாதம் நல்ல சுபத்துவமான பலன்களை கொடுக்கிறது. மெயினாக மீனராசிக்கு என்ன வேணும்? வருமானம் வேண்டும். நிறைய காரிய தடைகள் இருந்து வருகிறது. எந்த முயற்சியை எடுத்தாலும் அதில் வெற்றி பெற முடியவில்லை. ஒரு என்கொயரி, தேவையில்லாத ஒரு விசாரணை, டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய விசாரணைகள், தொழில் ரீதியா, பிஸ்னஸில் அல்லது வேலை செய்கிற இடங்களில் ஒரே வீண்பழி அவமானங்கள், தலைகுனிவு, போட்டி பொறாமைகள்,
நமக்கு எதிர்த்தா ஒருத்தன் வந்திருக்கான் சாமி, நமக்கு ஆப்போசிட்டாக ஒரு லேடியை போட்டிருக்காங்க. அப்போ அது போல் வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய போட்டி பொறாமைகள், தொழில் செய்யக்கூடிய இடங்களில் வரக்கூடிய போட்டி பொறாமைகள், பொதுவாக எல்லாருக்கும் ஒரு குடும்பமானாலும் தொழிலானாலும் திருஷ்டிகள். மீனராசிக்கு அதிகப்படியான திருஷ்டிகள். அதாவது இந்த திருஷ்டி என்னெல்லாம் உங்களுக்கு வேலை செய்யும்னு எனக்கு தான் தெரியும். எப்படியெல்லாம் அது பாடாப்படுத்தும், ஒரு ஆட்கொல்லி உயிர்கொல்லி நோய் மாதிரி அந்த திருஷ்டி. நிறைய வீண் விரயங்கள், அடுத்து வீண் செலவுகள். அது செலவை கண்ட்ரோலே பண்ண முடியல சாமின்னுவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, செலவை கண்ட்ரோலே பண்ண முடியல சாமி, கண்ணா முன்னான்னு செலவாது, கையில் காசு நிற்க மாட்டேங்குது. இதெல்லாம் மீனராசி அன்பர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை. வீட்டில் ஒரு நிம்மதியே இல்லாமல் இருக்குது, வீட்டில் ஏதோ ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே இருக்குது. அந்த குக்கர் வெடிக்குது, இந்த அடுப்பு வெடிக்குது, டமால் டுமில்னு சத்தம் கேட்குது. அல்லது உடல்நிலை ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை கவனம் செலுத்த வேண்டும், உடம்பு சரியில்லாமல் போயிடுது, பிபி சுகரு. இதெல்லாம் 7.5 சனியினால், அதுவும் குறிப்பாக ஜன்ம சனியினால் ஏற்பட்ட வேதனைகள். ஆனால் பாருங்க மீன ராசி அன்பர்களே, இந்த மாதிரியான கஷ்டங்கள்ல இருந்து இந்த ஆவணி மாதம் விடுதலை. இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு உடல்நிலை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும். ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், லேடிஸ் பிரச்சனைகள், அதே போல பாதம் வலி சம்பந்தப்பட்டது, நரம்பு இழுக்கக்கூடியது, நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், தூக்கமின்மை அல்லது ஒரு டிப்ரெஷனாக இருக்கிறது, இந்த மாதிரியான உடல்நிலை ஆரோக்கியம், சிறு சிறு ஆப்ரேஷன்ஸு, பிளட் ரிலேட்டடாக வரக்கூடிய பிரச்சனைகள், அப்போ கேன்சர் சம்மந்தப்பட்டது, அப்படி இல்லைன்னா மெயினாக நிம்மதியான தூக்கம் இல்லாமல் இருப்பது, இதெல்லாம் இந்த மீனராசிக்கான சனியுடைய ஒரு அடையாளம், சிம்டம்ஸு. அப்போ இந்த மாதிரியெல்லாம் உடல் உபாதைகள் இருக்குமே, ஆனால் அந்த உடல்நிலை ஆரோக்கியங்கள்லாம் கூட நல்ல முறையில் முன்னேற்றம் இருக்கும். கவலை வேண்டாம் மீன ராசி அன்பர்களே. அப்போ ஆவணி மாதம் மீன ராசிக்கு மகிழ்ச்சியான மாதம், நிம்மதி அதிகரிக்கக்கூடிய மாதம். அந்த நிம்மதி எனக்கு அதிகரிக்குமா அப்படின்னு கேட்பீர்களே, ஆனால் அதற்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும், உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் தீர்மானிக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு நன்றி. நமச்சிவாயம். ஜெய் வராகி.